வெல்கம் விவாஸ். அது ஜூலை மாதம் 3ஆம் தேதி 2024 கேரளா மாநிலம் கொச்சி வட்டம் மல்லாபுரம் அப்படின்ற இடத்துல 16 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் குழந்தை காலையில் 7 மணி போல தூங்கி எழுந்து தன்னுடைய அப்பா கிட்ட, அப்பா என்னுடைய பிறப்புறுப்பில் இருந்து அளவுக்கு அதிகமான ரத்தம் வெளியேறி போயிட்டே இருக்கு, வெளியேறி போறதோடு இல்லாமல் எனக்கு அது மிகப்பெரிய வலியை ஏற்படுத்துது, அருகாமையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு என்ன கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு அவங்களுடைய அப்பா என்ன பண்றாங்கன்னா, அருகாமையில் இருக்கக்கூடிய நபர்கள்கிட்ட விசாரிக்கிறாங்க, இங்க எங்கேயாவது ஒரு பெண் குழந்தைகள் ஹாஸ்பிட்டல் ஏதாவது இருக்கா அப்படின்ட்டு. அதே மாதிரி ஒரு நபர் சொல்லி ஒரு குறிப்பிட்ட இடத்துல அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தன்னுடைய மகளையும் அழைச்சிட்டு போறாரு. அழைச்சிட்டு போயிட்டு விடும்போது அவங்க டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஒரு நிமிஷம் வெளியிருங்க, உங்களுடைய பெண்ணை நாங்க பரிசோதனை பண்ணணும் அப்படின்றாங்க. அதே மாதிரி கொஞ்ச நேரம் ஒரு 1/2 hour கிட்ட பரிசோதனை பண்ண அந்த டாக்டர் பிறகு அந்த குழந்தைய வெளியே அனுப்பிட்டு அவங்களுடைய அப்பாவை உள்ள கூப்பிடுறாங்க. அப்ப அவங்க அப்பா கிட்ட, உங்களுடைய மகளுடைய பிறப்புறுப்பு அளவுக்கு அதிகமா சிதைஞ்சிருக்கு, மொத்தமே வந்து புண்ணாயிட்டு இருக்கு, ஆகையினால் தான் இந்த ரத்தம் கசிஞ்சு வெளியேறிட்டு இருக்கு, இது எல்லாத்தையும் விட உங்களுடைய மகள் 3 மாத காலம் கர்ப்பமா இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அப்பா கிட்ட சொல்றாங்க டாக்டர். இதை கேட்டதுமே அவங்க அப்பா அப்படியே அதிர்ச்சி ஆகுறாங்க. பிறகு அந்த குழந்தைக்கு அந்த புண் ஆறுவதற்குண்டான எல்லா டேப்லெட்ஸ், ஜெல்ஸ் இதெல்லாம் வந்து கொடுக்குறாங்க. பிறகு அதை வாங்கி எடுத்துட்டு வந்து வீட்டுக்கு வந்து தன்னுடைய மகளுடைய முகத்தை பார்க்கறதுக்கே இவருக்கு அருவருப்பா இருக்கு. ஸோ இந்த குழந்தை கர்ப்பமா இருக்கிறதுக்கு யார் காரணம், அதனுடைய பிறப்புறுப்பு இது மாதிரி புண்ணு இது மாதிரி ஆபத்துக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ராஜாராம் டிகிரிப்ட். நான் உங்கள் ராஜாராம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கேரளா மாநிலம் கொச்சி மாவட்டம் மல்லாபுரம் அப்படின்ற இடத்துல முகமது என்று சொல்லக்கூடிய 43 வயது மதிக்கத்தக்க ஒரு நபர் இருக்காரு. அவருக்கு திருமணம் ஆகி 2 ஆண்டுல அவங்களுடைய மனைவி இறந்து போயிடுறாங்க. அவங்க இறக்கத்துக்கு முன் ஒரு பெண் குழந்தையை பெற்று கொடுத்துட்டு இறந்துடுறாங்க. அந்த பெண் குழந்தைக்கு 10 வருஷம் ஆகும்போது அப்பா என்ன பண்றாருன்னா, ஒரு நாள் அளவுக்கு அதிகமான குடிபோதையில வீட்டுக்கு வந்து கதவை திறந்து உள்ள வந்திருக்கிறாரு. உள்ள வரும்போது இந்த குழந்தை என்ன பண்ணிருக்குதுன்னா, ஸோ தன்னுடைய அப்பா வந்து நிலைமை தவறி இருக்கிறாரு அப்படின்றதுனால அவருக்கு ஒரு பெட்ஷீட், பாய் இது எல்லாமே கொடுத்துருக்குது. அவரும் படுத்திருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நீ என் அருகாமையிலே படுத்துக்குமா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் குழந்தை என்ன நினைச்சதோ தெரியல, அவர் பக்கத்தில் படுக்காம, எனக்கு அந்த குடிபோதையில் அந்த ட்ரிங்கிங் அந்த ஸ்மெல் எனக்கு பிடிக்காது, ஆகையினால நான் உள்ள ரூமில் போயிட்டு படுத்துக்கிறேன், நீ வெளியே படுத்துக்குவா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை ரூமில் போயிட்டு அன்னைக்கு உறங்கி இருக்கு லாக் பண்ணிட்டு. ஸோ இதே மாதிரி அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு வாரத்தில் 2 அல்லது 3 நாள் அவர் இது மாதிரி குடிச்சிட்டு வந்து தனக்கு தொல்லை கொடுக்குறாரு அப்படின்ற உணர்ந்த குழந்தை ஸோ எப்பவுமே அவர் அருகாமையில் நெருங்காமையே அந்த தனி அறையிலே அது தூங்கியிருக்கு. இதை ரொம்ப நாள் வாட்ச் பண்ண அந்த முகமது என்ன பண்ணுறாருன்னா, இவ நமக்கு பிடி கொடுக்க மாட்டேங்கிறா அப்படின்னு நினைத்து எப்படியாவது இவளை வந்து நம்ம பிடி கொடுக்க வைக்கணும். அப்போது அவங்களுக்கு என்ன பண்ணால் அவங்களுடைய நிலைமை தவற வைக்கணும். நாம் எப்படி போதையில் இருக்கிறோமோ அதே மாதிரி குழந்தையும் போதையில் இருந்ததுன்னா அது அமைதியாக நம்ம பக்கத்திலே பார்த்துக்கும். அப்போ நம்மளுடைய காம எச்சை நம்ம தீர்த்துக்கலாம். தான் பெத்த பொண்ணுன்னு கூட நினைக்காம அந்த மனித மிருகம் இது மாதிரி யோசிச்சிருக்குது. யோசித்தோடு இல்லாமல் ஒரு நாள் குடிக்காமையே வீட்டுக்கு வந்து தன்னுடைய மகளுக்கு டீ போட்டு கொடுத்துருக்குறாங்க. அந்த டீயில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அளவுக்கு அதிகமான தூக்க மாத்திரை வந்து கலந்து கொடுக்குறாங்க. ஸோ அப்பா வந்து பாசமாக கொண்டு வந்து கொடுத்ததால அந்த குழந்தை அப்பா இதில் என்ன கலந்துருக்கு போறாரு அப்படின்னு சொல்லி நினச்சி அதை வாங்கி குடிக்குது. வாங்கி குடித்து மயக்கமாவது இந்த மனித மிருகம் அந்த குழந்தையினுடைய உடம்பில் போட்டிருக்கக்கூடிய துணிகள் எல்லாமே ரிமூவ் பண்ணி அந்த குழந்தைய சீரழிக்குது. பிறகு அந்த மயக்கம் தெளிந்த பிறகு அந்த குழந்தை ஒரு விதமான ஒரு கஷ்டத்தை உணர்ந்திருக்குது. அப்போ என்ன பண்ணுது அப்படின்னா, தன்னுடைய அப்பா கிட்டே கேட்குது, அப்பா ஏன் எனக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, என்னால் ஒன்றுமே ஒரு நார்மலாகவே இருக்க முடியல அப்படின்ட்டு. அதற்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, எதுவும் இல்லைம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ எதுவும் கண்டுக்காத, அது வெறும் மனசு மட்டும் தான் உனக்கு அது மாதிரி இருக்குது, நீ எப்பவும் போல் ஃப்ரீயாகவே இரு அப்படின்னு தன்னுடைய மகள்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு வாரத்தில் 2 அல்லது 3 முறை அப்படின்ட்டு மொத்தமாக அந்த குழந்தைக்கு 10 வயசில் ஆரம்பித்து 16 வயசு வரைக்கும் 6 ஆண்டா இதே மாதிரி வேலை பண்ணியிருக்கிறாரு. ஸோ நாளடைவில் இதை உணர்ந்த அந்த குழந்தை, அப்பா வந்து நம்ம ஏதோ சீரழிக்கிறாரு, அப்பா தான் நம்மளை சீரழிக்கிறாரு அப்படின்ற உணர்ந்து, இதை நான் யாருக்கிட்டையாவது நான் சொல்ல போகிறேன், இதே மாதிரி நீ பண்ணிட்டு இருந்தா என்னுடைய லைஃப் என்ன ஆகுறது, உன்னுடைய லைஃப் என்ன ஆகுறது, அதெல்லாம் விட எங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபருக்கு இது தெரிஞ்சா உன்னையும் மதிக்க மாட்டாங்க, என்னை கேவலமாக பார்ப்பாங்க அப்படின்னு அந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னா, நான் யாருக்கிட்டையாவது சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்ல, அப்போது அப்பா என்ன சொல்கிறாருன்னா,
நீ ஒருவேளை இந்த விஷயத்தை வேற யாருக்கிட்டனா சொன்னா உனக்காக இருக்கிறது நான் மட்டும்தான், நான் தற்கொலை பண்ணிக்கின்னு செத்து போயிடுவேன், அப்போ நீ தனிமரமா நின்னுடுவ அப்படின்னு அந்த குழந்தைகிட்ட இவர் சொல்லி பல நாள் இதை மிரட்டிட்டே வந்திருக்கிறாரு. மிரட்டிட்டு வந்துடுவது மட்டும் இல்லாம பல நாள் இந்த குழந்தைக்கு பாலியல் தொல்லையும் கொடுத்திருக்கிறாரு. இதை உணர்ந்து 16 வயதான அந்த குழந்தைக்கு ஒரு நாள் இது மாதிரி அளவுக்கு அதிகமான ரத்தம் வெளியேறி போயிட்டே இருக்கு. அப்பதான் ஹாஸ்பிட்டல் கொண்டு போறாங்க. அங்க டாக்டர் வந்து 3 மாத கால கர்ப்பமா இருக்கிறாங்க அப்படின்றத உறுதிப்படுத்தி அந்த டேப்லெட் எடுத்துக்கிட்டு இருக்கும் அந்த வழியில அந்த குழந்தை என்ன நினைக்குது அப்படின்னா, இதை கட்டாயம் நம்ம ஏதாவது போலீஸ் ஸ்டேஷன்ல எங்கேயாவது நம்ம இதை சொல்லியே ஆகணும், இல்லைன்னா இன்னும் இருக்கக்கூடிய இந்த கொஞ்ச காலத்துல அப்பா வந்து நம்மளை ரொம்ப வந்து சீரழிப்பாங்க அப்படின்றத உணர்ந்த அந்த குழந்தை ஒரு நாள் டைரக்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கு அதுவே போயிட்டு தன்னுடைய அப்பாவின் மீது கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணுது. ஸோ கம்ப்ளைண்ட் கொடுத்ததுமே அவங்களுடைய அப்பாவை போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா விரைந்து வந்து வீட்டில் இருக்கக்கூடிய அந்த முகமதுவை கைது பண்ணி கொண்டுட்டு போயிட்டு விசாரணை மேற்கொள்கிறாங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, தொடக்கத்தில் அது மாதிரியெல்லாம் எதுவுமே பண்ணல, இவ யார்கிட்ட போனான்னு தெரியல, நான் நைட் டைமில் வீட்டுக்கு குடிச்சிட்டு வந்து ட்ரிங்கிங்கில் தான் நான் படுத்திருப்பேன், நான் போதையாக இருக்கும்போது இவங்க யார்கிட்ட போயிட்டு இது மாதிரி குழந்தை வந்து தன்னுடைய வயிற்றில் வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னு தெரியல, ஆனால் என் மேலேயே இந்த பெண் கேஸை திருப்பி பார்க்குது அப்படின்னு சொல்லி அவர் வாதாடி இருக்கிறாரு. ஆனால் போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அவரை சராமரி அடிச்சு அவர்கிட்ட இருந்து அந்த உண்மையை வர வைக்கிறாரு. ஒரு கட்டத்தில் வலி தாங்க முடியாமல் முகமது, ஆமாம் நான் தான் என்னுடைய மகளை அந்த குழந்தை 10 வயதில் இருக்கும் போதிலிருந்து 16 வயது இது வரைக்கும் நான் தான் அது வந்து பல முறை அதனுடைய வலி கொடுத்து சீரழிச்சிருக்கிறேன் அப்படின்றது அவர் உண்மையை ஒத்துக்கிறாரு. இதனால அந்த குழந்தையின் வயிற்றில் வளரக்கூடிய அந்த 3 மாத அந்த கர்ப்பில் இருந்து ஒரு சின்ன ஒரு பார்ட் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதுக்காக எடுத்து, ஸோ அந்த டிஎன்ஏ டெஸ்ட்டையும் முகமதினுடைய டிஎன்ஏ டெஸ்ட்டையும் ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி பார்க்குறாங்க. அது பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது. அப்போ போலீஸுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா கன்ஃபார்ம் ஆகுது, ஆமாம் இவர் தான் அந்த குழந்தையினுடைய வயிற்றில் வளரக்கூடிய அந்த கற்புக்கு காரணம் அப்படின்ட்டு. பிறகு இந்த எல்லா எவிடன்ஸும் அந்த குழந்தை எடுத்துன்னு போயிட்டு ஆஜர்படுத்தி வாதாட வைக்கிறாங்க. அப்போ அந்த குழந்தை டைரெக்டாக சொல்லுது, என்னுடைய அப்பா தான் எல்லாமே காரணம். அதோடு இல்லாமல் இந்த டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்ததும் அங்கே ஜட்ஜி முன்னாடி வந்து காட்டுறாங்க. அப்போது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இவங்க பண்ணியிருக்கிறது மிகப்பெரிய சமுதாய தவறு அப்படின்னு சொல்லி ஜட்ஜி வந்து இவருக்கு மொத்தம் 101 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுக்குறேன் அப்படின்னு தீர்ப்பளிக்கிறாரு. அப்போது முகமது என்ன பண்ணுறாருன்னா, நான் பொருளாதார ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் நான் பின்தங்கி இருக்கிறேன், என்னுடைய வறுமை தான் என் மகள்கிட்ட இது மாதிரி நடத்துக்க வற்புறுத்த வச்சது, என்கிட்ட ஒருவேளை பணம் இருந்தால் நான் விலை மாதர்களோட போய் என்னுடைய காம எச்சை நான் தீர்த்துட்டு இருப்பேன், எனக்கு இந்த 101 ஆண்டுகள் அப்படின்றது ரொம்ப அளவுக்கு அதிகமான சிறை தண்டனை, அதை குறைங்க அப்படின்னு சொல்லி ஜட்ஜி கிட்ட டைரக்டா இவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறாரு. ஆனால் ஜட்ஜி என்ன சொல்லியிருக்கிறான்னா, உங்களுடைய பொருளாதார குறையும் இந்த கல்வி குறையும் வச்சு இந்த விஷயத்திலிருந்து நீங்க எஸ்கேப் ஆகலான்னு பார்க்காதீங்க. என்னதான் இருந்தாலும் தான் பெத்த பெண்ணை தானே சீரழிக்கிறது அப்படின்றது நாம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரகாரம் மிகப்பெரிய தவறு. ஆக்சுவலாக உங்களுக்கு நான் தூக்கு தண்டனை கொடுத்துருக்கணும், பட் உங்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட்டா உங்களுடைய மகளுடைய எண்ணம் சிதைஞ்சு போயிடும் அப்படின்றதுனால என்னுடைய அப்பா எங்கேயோ ஒரு இடத்துல உயிரோடு இருக்கிறாங்க அப்படின்னு அந்த குழந்தை வாழும் அப்படின்றதுனால தான் உனக்கு நான் 101 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுக்குறேன் அப்படின்னு கோர்ட்டில் ஜட்ஜி அவங்களுக்கு தீர்ப்பு கொடுக்குறாங்க. தற்சமயம் முகமது ஜெயிலில் தான் இருக்காரு, களி சாப்பிட்டு இருக்கிறாரு. ஓகே நண்பர்களே, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நாம் இதுக்கு முன்னாடி பார்த்த கேஸை விட இது கொஞ்சம் வேரி ஆகுது. ஏன் அப்படின்னா அந்த டைம்லலாம் யாரோ ஒருத்தர் போய் தான் அந்த பெண் குழந்தைகிட்ட வற்புறுத்தி உண்மையை வாங்குவாங்க. ஆனால் இந்த குழந்தை டைரெக்டாக இதுவே போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்து தன்னுடைய அப்பா மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுத்து தன்னுடைய அப்பா என்ன சொல்லியிருக்கிறாரு, நீ ஒரு வேளை வெளியே யாருக்கிட்ட சொன்னால் நான் தற்கொலை பண்ணிக்கணும் இறந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய மிரட்டி வச்சிருக்கிறாரு. அவர் தற்கொலை பண்ணிக்கினா கூட பரவாயில்ல அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னா போயிட்டு கேஸ் கொடுத்து தன்னுடைய அப்பாவை சிறைக்கு அனுப்பியிருக்குது. ஸோ மேபி நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, அந்த குழந்தை வந்து தன்னுடைய அப்பா தற்கொலை பண்ணி இறந்தா கூட பரவாயில்ல அப்படின்ற அளவில் தான் அது போய் கேஸ் கொடுக்குது அப்படின்னா, ஸோ நீதிபதி அவருக்கு தூக்கு தண்டனை கொடுத்தா கூட இந்த குழந்தை அதை ஏற்றுக்கிட்டு இருக்கும் அப்படின்றது என்னுடைய கணிப்பு. உங்களுடைய கணிப்பு என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.